Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. பலிதுவே இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலிதுவே இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய் இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலிதுவே இனிதாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவை தாயாம் திரு அவையோடு சேர்ந்து நாம் இந்த நாளில் கொண்டாடுகின்றோம். பரலோகம்தான் நம் பேச்சாக இருக்க வேண்டும், பரலோகம்தான் நமது லட்சியமாக இருக்க வேண்டும், பரலோகம்தான் நமது இலக்காக இருக்க வேண்டும். இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, பரலோகம்தான் நமக்கு தாய் நாடாக இருக்கிறது. அந்த பரலோகத்தை அடைவதற்காக இந்த மண்ணகத்திலே நாம் அநேக ஜபங்களும் தவங்களும் தியாகங்களும் செய்து வருகிறோம். இயேசுவின் விண்ணேற்றம் நாம் அனைவரும் விண்ணகம் அடைவோம் என்ற உறுதியை நமக்கு தருகின்றது. எனவே அன்பு நெஞ்சங்களே, நிச்சயமாக நாமும் விண்ணகம் சென்று ஆண்டவரை முகமுகமாக தரிசிப்போம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வோம். இந்த நல்ல நேரத்திலே இந்த தியாக திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களையும் குற்றங்குறைகள் நினைத்து பார்ப்போம். கண்களை மூடி கரங்களை கூப்பி ஒரு நிமிடம் நாம் செய்த பாவங்களுக்காக கடவுளிடம் மனதுருகி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மனத்தோருக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. தியோப்பில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை, கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த
தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைந்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்து இருவர் தோன்றி, கலீலியரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 47. நாம் பாட வேண்டிய பதிலுரை: எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகிறார் ஆண்டவர். 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 மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதரான ஆண்டவர், அஞ்சுதற்கு உரியவர், உலகு அனைத்தையும் ஆளும் மாவேந்தர், ஆளும் மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகிறார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகிறார் ஆண்டவர். ஆரவார ஒளியிடையே பவனியாக வருகிறார். எக்காலம் முழங்க உயர ஏறுகிறார் ஆண்டவர். ஆரவார ஒளியிடையே பவனியாக வருகிறார். எக்காலம் முழங்க உயர ஏறுகிறார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், அரசருக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், கடவுளுக்கு பாடுங்கள். அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகிறார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகிறார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோரும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லோருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால்தான் அவர் உயரே ஏறி செல்கின்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார், மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லாரும் இறை மகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி இயல் 16 இறை திரு வசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர்,
புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமுற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் இறைவார்த்தைக்காய், இயேசுவுக்காய் இறைவார்த்தைக்காய். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஆண்டவர் கனவுல தோன்றி அந்த கணவர்கிட்ட சொன்னாராம், உங்களில் ஒருத்தர் விண்ணகம் போவாங்க, யார் போவாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே கணவர் சொன்னாராம், என் மனைவியே போகட்டும். அப்போ ஆண்டவருக்கே ரொம்ப சந்தோஷமாயிருச்சான், மனைவி மேலே இவ்வளவு அக்கறையாக இருக்கிறீங்களே, கிடைத்த வாய்ப்பையும் மனைவிக்கு விட்டு கொடுக்குறீங்க, என்ன அருமையான கணவர் அப்படின்னு சொல்லி அந்த மனைவிக்கும் அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துருச்சு. அப்படியே கண்களிலிருந்து கண்ணீர் வந்து, என் மேலே அவ்வளவு அக்கறையாங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கணவர் வேடிக்கையாக சொன்னாராம், ஆண்டவரே, என் மனைவி இல்லாத இடம் எனக்கு மோட்சந்தான், எனக்கு விண்ணகம்தான், அவள் போயிட்டா எனக்கு இந்த இடம் விண்ணகம்தானே அப்படின்னு சொன்னார். இயேசு எனக்கு பிரியமானவர்களே, இது வேடிக்கையான ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் இன்று விண்ணகம் செல்வது, பரலோகம்தான் என் பேச்சு என்ற ஒரு மைய கருத்தில் சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இலக்காக, மைய லட்சியமாக, முக்கியமான லட்சியமாக, முக்கியமான எதிர்நோக்காக இருக்க வேண்டியது இந்த விண்ணகம் செல்வது. ஏனென்றால் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, விண்ணகமே நமக்கு தாய் நாடு. ஆக விண்ணகத்தை அடைவதுதான் நம்முடைய ஒரே லட்சியமாக இருக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா, ஒரு விவிலிய அறிஞர், மெத்த படித்தவர், தன்னுடைய வயதான காலத்தில் 80 வயதுக்கு மேலே கடந்தவரை பார்த்து ஒரு நண்பர் கேட்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்போ இந்த கடைசி காலத்தில் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி அல்லது விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் தெளிவாக சொல்கிறார், எனக்கு உண்மையிலேயே என் மனசுக்குள்ளே அடிக்கடி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், நான் எப்படி கடவுளுக்கு கணக்கு கொடுக்க போகிறேன், நான் எப்படி கடவுளுக்கு கணக்கு கொடுக்க போகிறேன். அன்பு மக்களே, மத்தேயு நற்செய்தியிலே 25வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம், பொது தீர்வு இருக்கின்ற மக்களை 2ஆக பிரிக்கின்றார். அந்த ஆண்டவர் செம்மறி ஆடுகளை வெள்ளாடுகளோடு பிரிப்பது போல, செம்மறி ஆடுகள் தனியாக வெள்ளாடுகள் தனியாக பிரிப்பது போல நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரிப்பார்கள். நாம் அனைவரும் செம்மறி ஆடுகளைப் போல வலப்புறத்தில் இருக்க போகின்றோமா, அல்லது வெள்ளாடுகளைப் போல இடதுபுறம் இருக்க போகின்றோமா? வலதுபுறத்தில் இருக்கின்றவர்களுக்கு விண்ணகம் பரிசாக கொடுக்கப்படுகின்றது, ஆனால் இடதுபுறத்தில் இருக்கின்றவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது. இயேசு எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு உயிர்த்து இந்த 40ஆம் நாளில் விண்ணகம் செல்கிறார். இந்த 40 நாட்களாக அவர் தன்னுடைய சீடர்களை திடப்படுத்துகின்றார்,
தன்னுடைய சீடர்களுக்கு காட்சியளித்து தான் உயிர்த்து விட்டோம் என்ற உண்மையை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அவர்களை தைரியப்படுத்தி அவர்கள் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்வதற்கு அவர்களை ஊக்கப்படுத்துகின்றார். எனவே அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக தூய ஆவியானவரை அனுப்ப இருக்கின்றார். அன்பு மக்களே, இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு உணர்த்தும் பாடம் என்ன என்பதை பார்க்க போகின்றோம். அன்பு மக்களே, நீங்களும் நானும் விண்ணகம் செல்ல வேண்டும் என்றால் நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற ஒரு 4 விஷயங்களை நான் சொல்லப் போகின்றேன். அன்பு மக்களே, முதலில் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதர்களாக பிறந்த நாம் அனைவருமே பாக்கியம் பெற்றவர்கள். அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன் தெரியுமா? கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்களிலே மனித இனம் மட்டும்தான் விண்ணை நோக்கிய வண்ணம் தலை நிமிர்ந்து நடக்கிறது. மற்ற இனங்கள் ஆடு மாடு கோழி கழுத எல்லாம் மண்ணை நோக்கிய வண்ணம் தலை குனிந்து நடக்கின்றன. நீங்களும் நானும் விண்ணை நோக்கி நடக்க பிறந்தவர்கள், விண்ணை நோக்கி வாழ பிறந்தவர்கள். அன்பு மக்களே, நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் நான் வேடிக்கையாக சொல்லுவேன், இப்படி விண்ணை நோக்கி நம்ம நடக்கக்கூடிய சமூகம், இந்த மனித சமூகம் இன்னைக்கு எப்படி வழி தவறி போச்சுன்னா, இந்த செல்ஃபோனுங்கிறத யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சில பேர்லாம் அப்படியே மூழ்கி 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 தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய, விண்ணை நோக்கி நடக்கக்கூடிய மனித இனம் இன்று மண்ணை நோக்கி அப்படியே கீழே குனிஞ்சு நம்ம மண்ணை நோக்கி தலை கவிழ்ந்த வண்ணம் நடந்து வருகின்றோம். இந்த ஊடகம் நம்மை விண்ணை நோக்கி நடக்க உதவுகின்றதா அல்லது மற்ற மிருகங்களைப் போல மண்ணை நோக்கி நடப்பதற்கு உதவுகின்றதா? நாம் பயன்படுத்தும் விதத்தை பொறுத்து இருக்கிறது. அன்பு மக்களே, முதல் விஷயம், 4 விஷயம் நான் சொன்னது போல முதல்ல சொல்கிறேன், நமக்கு நம்பிக்கை நங்கூரமாக வேண்டும். என்ன நம்பிக்கை? நமக்கு விண்ணகம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஏனென்றால் சைக்காலஜியோட சொல்லுவாங்க, இது எனக்கு நடக்க போது நம்பிக்கையோடு நம்ம எதிர்பார்த்தோம்னா நடக்கும். எனக்கு இதுதான் பாசிட்டிவ். எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்கணும். நான் நல்லா இருக்க போகிறேன், நான் நல்லா முன்னேற போகிறேன், எனக்கு நான் வேண்டதை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். அன்பு மக்களே, ஒரு அருமையான நிகழ்வை சொல்ல போகிறேன். இப்போ இந்த பிரான்சிஸ் சவேரியாருடைய வாழ்க்கையில் நடந்தது. அவர் இந்தியாவுக்கு கிளம்பி வருவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார். அவர் மறைபரப்பு பணியாளராக போகிறாரு. உடனே அவருடைய நண்பர் குருவானவர் ஒரு சொல்கிறாரு, நீங்கள் இந்திய நாட்டுக்கு போகிறீங்க, வெகு தூரமாக போகிறீங்க நம்ம நாட்டை விட்டு, கண்டிப்பாக திரும்பி நீங்கள் வருவீங்கன்னா சொல்ல முடியாது, மறைசாட்சி அங்கே கூட மறிக்க வாய்ப்பு இருக்குது. எனவே கடைசியாக உங்கள் அம்மாவை போய் பக்கத்தில் தான் இருக்காங்கல்ல, அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இந்த பிரான்சிஸ் சவேரியார் சொன்ன அருமையான வார்த்தை என்ன தெரியுமா? நான் என் தாயை விண்ணகத்தில் சந்தித்துக் கொள்கின்றேன். எவ்வளவு நம்பிக்கைக்குரிய வார்த்தை, எவ்வளவு விசுவாசம் மிக்க வார்த்தை. நான் என் தாயை விண்ணகத்தில் சந்தித்துக் கொள்கிறேன். இந்த பிரசங்கத்தை கேட்குற மக்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு சவால் விடுறேன். நீங்கள் முன்னாடி போனாலும் நான் முன்னாடி போனாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்களும் நானும் விண்ணகத்தில் சந்தித்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் தந்தை பியோ அழகாக சொல்கிறார், இந்த மண்ணகத்திலே நாம் புனிதர்களான புனிதத்துவமிக்க நண்பர்களாக வாழ்வோம். ஏனென்றால் புனிதமிக்க நண்பர்களாய் நாம் இந்த மண்ணகத்தில் வாழ்ந்தால் விண்ணகத்திலும் நாம் நண்பர்களாய் வாழ்வோம் என்று சொல்கிறார். எனவே நீங்களும் நானும் விண்ணகத்தில் சந்திப்போமா என்பதுதான் இன்று மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. எனவே புனித பிரான்சிஸ் சவேரியிடம் இருந்த அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் மெத்தனை போக்கு கொடுத்துடக்கூடாது. சில நேரத்தில் மெத்தனை போக்கு அதெல்லாம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்போனால், இந்த நல்ல கல்வன் கடைசி நேரத்தில் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டார். ஏசு ஆண்டவர் இன்று என்னோடு நீ வான் வீட்டில் இருப்பாயின்னு சொல்லி விண்ணகத்தில் கதவை திறந்து விட்டார். எனவே கடைசி நேரத்தில் நம்ம மனம் திரும்பினா போதும், இப்போ எல்லாம் களவும் கற்று மர செய்கிற பாவத்தெல்லாம் செஞ்சுக்க, நல்லா என்ஜாய் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேக நபர்கள் ஆன்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த உடல் சார்ந்த காரியத்திற்கு, உடல் இச்சைக்கு, ஊன இயல்புக்கு அடிமைகளாகி வருகின்றோம். எனவேதான் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 8வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே பவுலடியார் அழகாக சொல்கிறார். ரோமையர் 8:12,
ஆகையால் சகோதர சகோதரி, நாம் ஊனியல்புக்கு கடமை பெற்றிருக்கவில்லை, அவ்வியல்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகின்றீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். எனவே நாம் கண்டிப்பாக விண்ணகம் போவோம் என்ற நம்பிக்கை நமக்கு நங்கூரமாக வேண்டும். எபேசியரிலே திருமுகத்திலே 6:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தீய ஆவி எதிர்க்கும் பொழுது நமது நம்பிக்கையை கேடயமாக ஏந்தி கொள்ள வேண்டும் என்று பவுலடியார் சொல்கிறார். எனவே அந்த நம்பிக்கை என்கிற கேடயத்தை கொண்டு தீயோனுடைய தீக்கணை அனைத்தையும் நாம் அணைத்து விட வேண்டும் என்று சொல்கிறார். எனவே நம்பிக்கை. 2வது பாடமாக அன்பு மக்களே, பரிசுத்தம் நம்முடைய மூச்சாக வேண்டும். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. எபிரியர்கள் திருமுகத்திலே 12வது அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி யாரும் கடவுளை காண முடியாது. இது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அன்பு மக்களே. மத்தேயு நற்செய்தி 5:8 பார்க்கிறோம், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனில் அவர்கள் கடவுளை காண்பர். உங்களுக்கு ஆசையா இருக்கா? கடவுளை முகமுகமா பார்க்கணுங்கிற ஆசை இருக்கா? அப்படி ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா பரிசுத்தமா வாழுங்க. என்னால் பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் நாம் பரலோகம் செல்ல முடியும், விண்ணகம் செல்ல முடியும். அன்பு மக்களே, சீராக்கு புத்தகத்துல 21:2 சொல்லப்பட்டிருப்பது போல, பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை கண்டு ஓட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் விண்ணகத்திற்கு எழுந்தருளி சென்றிருக்கிறார் என்றால் அவர் பாவத்தை வென்று விட்டார். பாவத்தை வென்று இந்த அளவுக்கு விண்ணகம் முடிச்சு. அப்ப இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கணும், நீங்களும் நானும் பாவத்தை வென்றால்தான் பரலோகம் அடைய முடியும், விண்ணகம் செல்ல முடியும். பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், யோசேப்பு துண்டை காணும் துணியை காணும் ஓடுறாரு. அந்த போர்த்திபாருடைய மனைவிட்ட ஓப்பனாக சொல்கிறாரு, நான் உங்களுக்கு எதிராக பாவம் செஞ்சு கடவுளுக்கு நான் உங்களுடைய ஆசைக்கு இணங்கி கடவுளுக்கு எதிராக பாவம் செய்ய விரும்பலை. அப்போ கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறது தப்புன்னு அவர் உணர்ந்தார். தெய்வ பயம் ஞானத்தின் தொடக்கம், ஞானத்தின் மணிமுடி, ஞானத்தின் நிறைவு என்று சீராக புத்தகத்திலே பார்க்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய சூசன்னா பாவம் செய்வதற்காக சாகவும் துணிந்தவள். அந்த முதியோர்கள் சொன்னதுக்கு இணங்கி சாகவும் தயார், ஆனால் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். கழுகு மரத்தில் ஏற்றப்பட்டு கொல்லப்படுவதற்கு துணிந்தவள் சூசன்னா. ஏனென்றால் அவளுக்கு தெரியும், நான் பரிசுத்தமாக இருந்தால் ஆண்டவர் என்னை காப்பாற்ற. கடைசியில் பார்த்தோம், அந்த முதியவர்கள் கழுகு மரத்தில் ஏற்றப்பட்டார்கள், சூசன்னா காப்பாற்றப்பட்டாள். அன்பு மக்களே, இளையோர்களே, சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கின்றோம்? பார்ப்பதில் பரிசுத்தம், கேட்பதில் பரிசுத்தம், பேசுவதில் பரிசுத்தம், எல்லா வகையிலும் நாம் பரிசுத்தத்தை ஆட வேண்டும். 3வது முக்கியமாக, இன்னைக்கு நாம் அனைவரும் இந்த மே மாதம் நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே. மே மாதம் மாதாவின் மாதம், மாதாவுக்குரிய மாதம். இந்த மாதத்தில் மாதாவுடைய அன்பு பிள்ளைகளாக அவருடைய கரங்களை பிடித்து நாம் நடக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, லூக்கா நற்செய்தியில் 1:26 முதல்ல கப்ரியேல் அதிதூதர் மாதாவை கூப்பிடும் பொழுது மாதாவுடைய பெயரை மரியா என்று சொல்லவில்லை, அருள்மிக பெற்றவரே வாழ்க்கை என்று தான் சொல்லுவோம். அருள் மிக பெற்றவரே. இன்னைக்கு நீங்களும் நானும் மாதாவை போல அருள் மிக பெற்றிருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், விண்ணகம் செல்ல முடியும். விண்ணகம் கண்டிப்பாக செல்ல முடியும். ஏனென்றால் கொரிந்தியர்க்கிழை 2வது திருமுகம் 6வது அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம், பவுலடியார் சொல்கிறார், நீங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம். ஒரு குருவானவராக ஆண்டவர் எனக்கு அருளை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், அதை நான் வீணாக்க கூடாது. அப்படி வீணாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அன்னை மரியாளை போல நாம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும். எனவேதான் ரோமேயர் திருமுகத்தில் 5:20 பார்க்கிறோம், பவுலடியார் சொல்கிறார், அருள் நம்மிடத்தில் அருள் ஆட்சி செலுத்துகிறதா அல்லது பாவம் ஆட்சி செலுத்துகிறா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். பாவம் பெருகும் இடத்தில் அருள் பொங்கி வழிகிறது. அப்போ நான் பாவம் செஞ்சுட்டே போகலாமா? ஏன்னா அருள் பொங்க போகுதில்ல. அப்போ பவுலடியார் 6வது அதிகாரத்தில் 1 வசனத்தில் கேட்கிறார், பாவம் பெருகும் இடத்தில் அருள் பெருகும் என்றால், அருகு பொங்கி வழியும் என்றால் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கலாமா? ஒருபோதும் ஆகாது. நீங்கள் பாவத்தில் இறந்தவர்கள், பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அன்பு மக்களே, அன்னை மரியாளை நாம் கரம் பிடிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அழகான
தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் மடிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடியில் உலகம் இருக்குங்க. அந்த தாயின் சேய் இருக்காங்க பாருங்க, இந்த இயேசு ஆண்டவர், இவரிடத்துல தான் மோட்சம் இருக்கிறது, விண்ணகம் இருக்கிறது. நான்காவதாக அன்பு மக்களே, விண்ணகம் செல்ல துணிந்தவர்கள் துன்பப்பட துணிய வேண்டும். துயரங்கள் இல்லாமல், துன்பங்கள் இல்லாமல் விண்ணகம் செல்ல முடியாது. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8:18 சொல்லப்பட்டு இருப்பது போல, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்கு வெளிப்பட போகின்ற மாட்சியோடு ஒப்பிட தகுதி அற்றவை. இன்னைக்கு அநேக நபர்கள் வாழ்க்கையில புலம்புறாங்க, எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டங்கிறாங்க. ஒன்னே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, சிலுவை இல்லை என்றால் மகிமை இல்லை. சிலுவை இல்லை என்றால் விண்ணகம் நமக்கு கிடைக்காது. ஏசு ஆண்டவர் இப்படி ஒய்யாரமா அழகா இப்படி விண்ணகம் எழுந்திருக்கிறாரு. ஆனால் அதே ஆண்டவர் சிலுவையை சுமந்து கொண்டுதான் விண்ணகம் சென்றிருக்கிறார். சிலுவையை சுமந்ததால் சென்றிருக்கிறார். அன்பு மக்களே, சிலுவையை சுமந்து இயேசுவோடு விண்ணகம் செல்வோம். நாம் இந்த 4 காரியங்களையும் நம்பிக்கையை நங்கூரமாக்கி பரிசுத்தமாக வாழ முயற்சி எடுத்து அன்னை மரியாளை கரம் பிடித்து சிலுவையை ஏந்தி செல்வோம். சிலுவையை சுமந்து விண்ணகம் செல்வோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இன்று உமக்கே தருகின்றேன், பூவந்து வருகின்றேன். இன்று உமக்கே தருகின்றேன். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். பூவந்து வருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களும் தியாக திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் எனும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி உங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும்
இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினாரின் உளம் கணைய திருவுளவானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவரோடு முதலாக புனித மிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சி மிகு மறை சாட்சியர், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித தந்தை பியோ, புனித பதுவை அந்தோணியார், புனித செபஸ்தியார், மற்ற எல்லா புனிதரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இத்திருப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமணர்க்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆவியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான அழகையின் எல்லா விதமான சூழ்ச்சியிலிருந்தும் எப்போதும் விடுதலை பெறுவோமாக. யாதொரு கலக்கும் இன்றி நலமாய் பரிசுத்தமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்துதர்களுக்கு முழுந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இயேசு எனக்கு பிரியமானவர்களே, நற்கருணை ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்த நம் உயிர்த்த இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்திற்கு மழையை தர வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே, அற்புதமான ஆசீர்வாதமிக்க நாளிலே இரு கரங்களையும் விரித்து நாம் எங்கு இருந்தாலும் நம்மால் முடிந்தால் முழந்தால் படியிட்டு நாம் இந்த நல்ல நேரத்தில் அநேக நபர்கள், சகோதர சகோதரிகள் இன்று இந்த வெயிலின் தாக்கத்தினால் அவதிப்பட்டு விவசாய பெருமக்கள் தண்ணீர் இல்லாமல் தவிக்கின்ற நல்ல நேரத்தில் அநேக மக்கள் குடி தண்ணீர் கிடைக்க முடியாமல் தவித்து இன்னல் உருகின்ற இந்த அருமையான அன்பு மக்களே, இந்த இன்னலான காலங்களில் ஆண்டவர் தாமே நம் மீது இரக்கம் வைக்க வேண்டும். நாம் அனைவரும் இயற்கையை நேசிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான பாடலை நாம் பொருள் உணர்ந்து அர்த்தம் உணர்ந்து பாடுவோம். வாரும் எமது வறுமை தேக்க வாரும் தேவனே, மழையை தாரும் தேவனே, மழையை தாரும் தேவனே. வாரும் எமது வறுமை தீர்க்க வாரும் தேவனே, மழையை தாரும் தேவனே, மழையை தாரும் தேவனே. நட்ட பயிர்கள் மழையில்லாமல் பட்டு போகுதே, மிக நஷ்டமாகுதே, மிக நஷ்டமாகுதே. வாரும் எமது வறுமை தீர்க்க வாரும் தேவனே, மழையை தாரும் தேவனே, மழையை தாரும் தேவனே. ஏரி குளங்கள் மழையில்லாமல் வற்றி போகுதே, மிக கஷ்டமாகுதே,
மிக கஷ்டமாகுதே. வாரும் எமது வறுமை தீர்க்க வாரும் தேவனே, மழையை தாரும் தேவனே, மழையை தாரும் தேவனே. அன்பின் பரலோக பிதாவே, நீர்தாமே இரக்கமுள்ள தந்தையாக இருக்கின்றீர். அன்று எலிசா இறைவாக்கினர் ஜெபித்த பொழுது, ஆண்டவரே, ஒரே ஒரு உள்ளங்கை அளவு மேகம் தென்பட்ட பொழுதும் அவர் நம்பிக்கையோடு உம்மிடம் ஜெபித்ததிலே அதிக மழையை பொழிந்து அதிசயமாய் அற்புதமாய் ஆண்டவரே அந்த தேசத்திலே மழையை பொழிந்தது போல எங்கள் தேசத்திலும் நீர்தாமே மழையை பொழிய வேண்டியமை கெஞ்சி கேட்கிறோம். மனிதர்களாகிய நாங்கள் சுயநலத்தினால் மரங்களை அழித்து இயற்கையை நேசிக்க தவறிவிட்டோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும் அப்பா, எங்களை மன்னியும் ஆண்டவரே. அன்று இஸ்ரேல் மக்களை மன்னித்தது போல எங்களை மன்னியும். எங்கள் மீது மனமிறங்கி மழையை பொழியும். மழை பொழிந்து ஆண்டவரே, எங்கள் தேசம் என்னாலும் எப்பொழுதும் உம்மால் இரக்கத்தை அனுபவித்த தேசமாகவும் நாங்கள் அனைவரும் உமது இரக்கத்தை பெற்ற மக்களாக வாழ தொடர்ந்து இந்த கோடை காலத்திலே நம்முடைய சிறு பிள்ளைகளையும் வயதானவர்களையும் நீர்தாமே உமது இரக்க பெருக்கினால் பாதுகாப்பீராக. விவசாய பெருமக்கள் மகிழ்ச்சியுறும் அளவுக்கு நல்ல மழையை பொழிந்து எங்கள் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்துவீராக. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றே. எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கே எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விண்ணகத்தை உரிமை சொந்தாக்கி கொண்ட மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. பூவிலுள்ள மனிதர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவிலுள்ள மனிதர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, ஆனந்த மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ.
நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.